விஜயகாந்த் சினிமா பயணம். கருப்பா இருந்தா ரஜினி நினைப்பா, உன்னை யார் உள்ள விட்டதுன்னு கேட்டு விரட்டி விட்டாரு ஒரு இயக்குனர். இவன் கூட ஜோடியா நடிச்சா என் மார்க்கெட்டே காலின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க ஒரு நடிகை. பணம் கொடு, உன்னை ஹீரோவா போடுறோன்னு சொன்னாரு ஒரு தயாரிப்பாளர். இப்படி பல அவமானங்களையும் கேலி கிண்டல்களையும் சந்திச்சு அதை இடது கையில தட்டிட்டு பல உயரங்களை தொட்டவர் தான் நம்மளுடைய கேப்டன். காலையில அப்பாவுடைய ரைஸ் மில்ல வேலை பார்த்துட்டு நைட்டு ஆசி தம்பி ஸ்டுடியோவுக்கு போட்டோ எடுக்க போயிடுவாரு. அந்த ராசி ஸ்டுடியோல தான் 1976 1977 இந்த காலகட்டத்தில் கேப்டனுக்கு சினிமாவில் வாய்ப்பு தேட ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் சினிமாவில் நடிக்க ஸ்டில்ஸ் பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போதான் இந்த ஷார்ட் ஃபிலிம், யூடியூப் அப்படி இப்படின்னு நிறைய 1000 வழிகள் இருக்கு இல்லையா? அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அதனால கேப்டன் வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் மட்டுமே தூங்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுப்பாரு. அப்புறம் கிளம்பி ஸ்டுடியோவுக்கு வந்தா நைட்ல இருந்து அதிகாலை வரைக்கும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு ஸ்டில் எடுக்க 2 மணி நேரம் ஆகிருக்கு. அது ஒரு வேலை சரியா வரலன்னா திரும்பவும் அந்த ஸ்டில் எடுக்க 2 மணி நேரம் லைட்டிங் செட் பண்ணணும். அப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப ஸ்டில் எடுக்க முடியும். அது வரைக்கும் பொறுமையா நின்று முழு ஒத்துழைப்பையும் கொடுத்திருக்காரு கேப்டன். 8000 வாட்ஸ் பல்பு வச்சுதான் ஸ்டில்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல இருந்து பயங்கரமா வெப்பம் வெளியே வருங்க. அது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட 41 நாள்ல 32 ஸ்டில்ஸ் எடுத்து கொடுத்திருக்காங்க. பல பத்திரிகைகளை பார்த்து அதுல இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஸ்டில்ஸ் மாதிரியே அவங்க எடுத்திருக்காங்க. இயற்கையாவே ரஜினி சாருக்கு போட்டியா கேப்டனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா உருவாக்குற வேலை தான் அப்பவே நடந்திருக்கு. அதே மாதிரி கேப்டனுடைய சினிமா வாழ்க்கையை சொல்லும் பொழுது இப்ராஹிம் ராவுத்தர் தவிர்த்துட்டு சொல்லவே முடியாதுங்க. கேப்டனை அணுவா செதுக்குனதுல அவருக்கு மிகப்பெரிய பங்கே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே கேப்டனுடைய நெருங்கின ஒரு நண்பரா இருந்தவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர். அவருடைய சினிமா பயணத்திலையும் இப்ராஹிம் ராவுத்தர் தான் அதிகமா நம்பினாரு கேப்டன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுங்க, அது என்னைக்குமே கேப்டன் தட்டினதே கிடையாது. எது சொன்னாலும் ராவுத்தர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு தான் சொல்வாரு. இல்ல ராவுத்தர் என்ன சொன்னாருன்னு தான் கேட்பாரு. கேப்டன் நடிக்க வேண்டிய படங்கள்ல இருந்து அவருக்கு என்ன மாதிரியான கதைகளை செலக்ட் பண்ணணும், அவர் நடிக்கிற படத்தை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா தயாரிக்கணும்னு எல்லாத்தையும் முடிவு செய்கிற அதிகாரம் யாருக்கு கிடைச்சது? இப்ராஹிம் ராவுத்தருக்கு தான் இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்துல கேப்டன் சாருக்கு வில்லன் வாய்ப்பு தான் வந்திருக்குங்க. அவர் நடிச்ச படங்களும் சரியா ஓடல. அப்பதான் இயக்குனர் காஜா விஜயராஜ் என்ற பேரை விஜயகாந்த்னு மாத்தினாரு. ஆரம்பத்துல அவர் நடிச்ச தூரத்து இடி முழக்கம், இனிக்கும் இளமை, அகல் விளக்கு இந்த படங்கள் எல்லாமே ரசிகர்களால பெருசா கவனிக்கப்படல. இந்த சமயத்துல தான் S.A. சந்திரசேகர் அப்படின்ற ஒருத்தர் இயக்குனரா அறிமுகமாகிறாரு. அவருடைய முதல் படமும் சரியா போகல. அதனால வெற்றியை சுவைச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருந்த ஒரு 2 பேரு ஒன்னா சேர்ந்தாங்க. இந்த 2 பேருடைய கூட்டணியில வெளியான படம் தான் சட்டம் ஒரு இருட்டறை. அதுதாங்க இவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் விளக்க ஏத்துச்சுன்னு சொல்லலாம். தமிழ்நாடு முழுசும் 100 நாட்கள் கடந்து ஓடுச்சு. அதுக்கு பின்னாடி நெஞ்சினிலே துணிவிருந்தால், சாட்சின்னு வரிசையா படங்கள், நாம நாராயண், சிவப்பு மல்லி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுல கேப்டன் கேரக்டர் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டது. தொடர்ந்து புரட்சிகரமான கேரக்டர்கள் வந்துச்சு. பழி வாங்கக்கூடிய கதைகளாகவும் வந்துச்சு. கேப்டன் படம்னா புரட்சிகரமான கருத்துக்களும் இருக்கும், சட்டத்தின் ஓட்டைகள் சாட்டப்பட்டிருக்கும். தாயையோ சகோதரியையோ கொன்னவங்களை பழி வாங்குவாரு. ஊருக்கே துரோகம் செஞ்சவங்களை துவம்சம் செய்வார். அரசியல் முகமூடிக்காரர்களின் கொட்டத்தை ஒடுக்குவார். இந்த மாதிரியான கதைகள் கேப்டனை பலதரப்பட்ட ரசிகர்களின் பக்கம் கொண்டு ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். BNC இந்த ஒரு ஏரியா ரசிகர்கள் விசில் அடிச்சு கொண்டாடினாங்க. திரைப்பட தயாரிப்பாளரான இப்ராஹிம் ராவுத்தர், ராவுத்தர் பிலிம்ஸ், தமிழ் அன்னை சினி கிரியேஷன்ஸ் மற்றும் IV சினி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேனர்கள்ல கேப்டனை வச்சு பல திரைப்படங்களை எடுத்திருக்காங்க. இந்த பேனர்கள் வெளியான திரைப்படங்கள் ஏராளமான வெற்றியை பெற்றுச்சு. கேப்டனின் புகழும் வளர ஆரம்பிச்சது. இயக்குனர் அரவிந்தராஜ் இயக்கத்துல வெளிவந்த உழவன் மகன் திரைப்படம் தான் ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்புல வெளிவந்த முதல் திரைப்படம். 1987 வெளியான இந்த திரைப்படம் அடுத்த வருடமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ரஜினியின் மனிதன், கமலஹாசனின் நாயகன் திரைப்படங்களோட போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரைப்படமா அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்புல வெளிவந்த 1992 பரதன் மற்றும் தாய்மொழி, 1993 ராஜதுரை, 1995 கருப்பு நிலா, 1998 தர்மா இந்த மாதிரியான திரைப்படங்கள் வெளியாச்சு. மொத்தமா ராவுத்தர் பிலிம்ஸ் பேனர்லயே கேப்டன் 6 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இப்ராஹிம் ராவுத்தருடைய மற்றொரு தயாரிப்பு நிறுவனமான தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் பேனர்ல
கேப்டனுடைய நடிப்பு முதல்ல வெளியான திரைப்படம் பூந்தோட்ட காவல்காரன். 1988 ஆண்டு வெளியான திரைப்படம். இந்த ஒரு திரைப்படம் வெள்ளி விழா கண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 1989 ஆண்டு பாட்டுக்கு ஒரு தலைவன், 1994 ஆண்டு என் ஆசை மச்சான், 1995 ஆண்டு காந்தி பிறந்த மண், 2000 ஆண்டு சிம்மாசனம். இந்த மாதிரியான திரைப்படங்களை கேப்டன் நடிச்சிருக்காரு. தமிழெண்ணெய் சினி கிரியேஷன்ஸ் தயாரிச்ச 5 திரைப்படங்கள் கேப்டன் நடிச்சு கொடுத்திருக்காரு. இப்ராஹிம் ராவத்தருடைய ஐவி சினி புரொடக்ஷன்ஸ் பேனர்ல வந்த திரைப்படங்கள் எல்லாமே கேப்டனுக்கு மிக சிறப்பான படங்களா அமைஞ்சிருக்குங்க. வசூல் ரீதியா மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பையே பெற்று தந்த படங்களாவும் அது அமைஞ்சிருக்கு. இந்த பேனர்ல வந்த படம் தான் இயக்குனர் RK செல்வமணி அறிமுகமான புலன் விசாரணை திரைப்படம். 1990 வந்த இந்த திரைப்படத்துல விஜயகாந்த் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருப்பாரு. இதை அடுத்து 1991 விஜயகாந்தோடைய 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் வந்துச்சு. இந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றுச்சு. நடிகர்களுடைய 100வது படம் சரியா ஓடாது அப்படின்ற நம்பிக்கையை தகர்த்து இருந்துச்சு. இதனை தொடர்ந்து 1993 ஆண்டுல சக்கரை தேவன், 1998 ஆண்டுல உளவுத்துறை அப்படின்னு இந்த மாதிரியான படங்கள்ல ஐவி சினி புரொடக்ஷன்ஸ் இந்த உடைய நிறுவனத்தினுடைய திரைப்படங்கள்ல விஜயகாந்த் சார் நடிச்சிருந்தாரு. அப்போல்லாம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் மேல நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. அவங்க திறமை மேல நம்பிக்கை வச்ச ஒரே நடிகர் கேப்டன் தாங்க. ஓய்வெடுக்க நேரம் இல்லாம வரிசையா படங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாரு கேப்டன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மட்டும் 18 திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தயாரிச்சு இயக்கிய படத்துக்காக நேரம் ஒதுக்கி கால் ஷீட்டும் கொடுத்திருக்காரு. மொத்த திரையுலகமும் தமிழகமும் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தது. அந்த படம் அது கேட்டீங்கன்னாக்கா ஊமை விழிகள். குறைந்த சம்பளம் வாங்கிக்கிட்டு நடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு முதல்ல 5 நாள் தான் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. அப்புறம் அவங்களுடைய திறமையை பார்த்து சொன்ன தேதியில எல்லாமே எதுவுமே பேசாம நடிச்சு கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுத்து கோடம்பாக்கம் ஆரம்ப படங்கள்ல கேப்டனுக்கு SN சுந்தர் குரல் கொடுத்திருக்காரு. போக போக அவரே பேசியிருக்காரு. அவருடைய குரல்ல இருக்கக்கூடிய கம்பீரம் இன்னும் ஈர்த்திருக்கு. பொதுவாவே எந்த ஒரு நடிகரும் வேறு நடிகருடைய சாயலை இல்லாம நடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா கேப்டன் தன்னுடைய நடிப்புல எவரின் சாயல்லையுமே இல்லாம இருந்திருக்காரு. வசன உச்சரிப்புலையும் சரி, அவருடைய தாக்கமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. கேப்டன் நடையிலையும் சிரிப்பிலையும் தனித்துவம் தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து கேப்டனுக்கு அதிக ரசிகர்களை உருவாக்கி கொடுத்திருக்கு. அதே மாதிரி எந்த இமேஜ் வட்டத்துக்குள்ளேயும் சிக்காத ஒரு நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா விஜயகாந்த் சார் தான். 80களிலேயே பூந்தோட்ட காவல்காரன் படத்துல வயது முதிர்ந்த அந்தோனி கேரக்டரை அசத்தி இருப்பாரு. ஆசி சக்தியின் மனக்கணக்கு படத்துல ஆக்ஷன் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒளிப்பதிவாளரா தகப்பனா கமலோட நடிச்சிருந்தாரு. எந்த நடிகை இவர்கிட்ட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க தேடி நடிச்சாங்க. ஸ்ரீபிரியா, ராதிகா, மேனகா, விஜயசாந்தி, ராதா, அம்பிகா, அமலா, பானுப்பிரியா, சோபனா அப்படின்னு எல்லா நடிகைகள் கூடயும் நடிச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய விஜயகாந்த் சார். அந்த ஒரு டைம்லயே யாருக்கிட்ட நடிச்சாலும் சரி அவங்களோட அந்த கதாபாத்திரத்தோட வெகு அழகா தன்னை பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். குறைந்த பட்ஜெட், மெகா பட்ஜெட் அப்படின்னு எந்த படமா இருந்தாலும் சரி அதுல கேப்டன் முத்திரை இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் மிக பெரிய வெற்றி அப்படிங்கிறது திரையுலகில முத்திரையாச்சு. கிராமத்து சப்ஜெக்ட், நகரத்து கதை அப்படின்னு மாறி மாறி நடிக்கக்கூடிய ஃபார்முலாவும் கொண்டு வந்தவர் தான் நம்மளுடைய கேப்டன். கேப்டனுடைய ஃப்ரெண்ட் இப்ராஹிம் ராவுத்தர் அவருக்கான கதைகள்ல மிகுந்த கவனம் செலுத்தி இருக்காரு. கேப்டனை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கணக்கு இருந்திருக்கு. வைதேகி காத்திருந்தால் படத்துல நடிச்சாரு கேப்டன். படத்துல இவருக்கான வசனங்கள் ஒரு அன்ரூல்டு பேப்பருக்குள்ள அடங்கிடும். காமெடியும் இசையும் ஆவேசமுமா அம்மன் கோவில் கிழக்காலை படத்துல அசத்தினாரு. இந்த படம் தான் கேப்டனுக்கு ஸ்டார் அந்தஸ்தை வாங்கி கொடுத்துச்சு. ரஜினி சாரே எனக்கு இணையா மாஸ் படங்களை பண்ணி வசூல் செய்யக்கூடிய திறமை கேப்டன் ஒருத்தருக்கு தான் இருக்கு அப்படின்னு மனமாற பாராட்டினாரு. போலீஸ் கதாபாத்திரம்னாலே தங்க பதக்கம்ல சௌத்தரியா வந்த சிவாஜி சார் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். இப்போ அவருக்கு அப்புறமா போலீஸ் கேரக்டரும் அந்த காக்கி உடையும் அளவெடுத்தது மாதிரி பொருந்தது நம்மளுடைய கேப்டனுக்கு தான். இந்த காலகட்டங்கள்ல தான் புரட்சி கலைஞர் பட்டம் கிடைச்சது அவருக்கு. இவரை வச்சு புரட்சி படங்களை எடுத்த SA சந்திரசேகர் புரட்சி இயக்குனரா மாறினாரு.
பிஎன்சி சென்டர்ல செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ், அதுக்கப்புறம்லாம் 2 வருஷம் கழிச்சு தான் அப்படின்னு புது படங்கள்லாம் வரும். சம்பளம், மின் கட்டணம் செலுத்துறது அப்படின்ற கூடிய நிலையில எம்ஜிஆர் சார் படத்தை 2 நாள் திரையிட்டாலே அந்த மாசத்துக்கான மின் கட்டணம் முதலான செலவுகளை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்றது இன்னொரு கணக்கு அங்க இருக்கு. எம்ஜிஆர் சாருக்கு அடுத்தபடியா விஜயகாந்த் சார் படங்கள் தான் ரொம்ப அதிகமா ஓடி இருக்கு. அவருக்கு நல்ல பேரும் கிடைச்சிருக்கு. கே ரங்கராஜுக்கு நினைவே ஒரு சங்கீதம், ஆர்.வி. உதயகுமாருக்கு சின்ன கவுண்டர், ஆர்.கே. செல்வமணிக்கு புலன் விசாரணை, மனோபாலா சாருக்கு சிறைப்பறவை, ஆர். சுந்தரராஜனுக்கு அம்மன் கோவில் கிழக்காலே, தழுவாத கைகள் அப்படின்னு எத்தனையோ ஹிட் படங்கள் மக்களுடைய மனசுல இன்னைக்கும் நிற்கக்கூடிய படங்களா இருக்கு நம்மளுடைய விஜயகாந்த் சார்னால. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதோட தொடர்ச்சியை நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ். பாய்.